ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கமயில்ல எனக்கு நடந்த ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போறேன். பேசிக்கலி ஐ எம் ஃப்ரம் சென்னை. டி நகர்ல இருக்க ஜிஆர்டிலையும் லலிதாலையும் தான் நான் எப்பயுமே சிட்டு ஸ்கீம் போடுவேன். நான் மேரேஜ் ஆகி போனது அவுட் ஆஃப் சென்னைங்கிறதால என் ஹஸ்பண்ட் இங்க பக்கத்துலயே தங்கமயில நம்ம சிட்டு போடலாம் அப்படின்னு சொன்னதால நான் 2 இயர்ஸா தங்கமயில தான் சிட்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரீவியஸ் இயரே நான் தங்கமயில ஜாயின் பண்ணி நகை எடுக்க போகும்போது எனக்கு ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதை வேற ஒரு வீடியோல நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் இந்த இயர் நாங்க ஏன் ஜாயின் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களோட ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சாலும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாம் சேவ் பண்ண முடியுங்கிறதால நாங்க வீடு கட்டலாம்னு ஒரு பிளான்ல இருக்கோம். அந்த டைம்ல நகை கண்டிப்பா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நாங்க குட்டி குட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நகையில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ போன இயர் மே மந்த்ல நாங்க சிட்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணும்போது ஏப்ரல் மந்த் அக்ஷய திருதி வர்றது எனக்கு தெரியாது. அக்ஷய திருதிக்கு நகை வாங்கணும்ன்ற இன்ட்ரெஸ்டும் எனக்கு கிடையாது. ஓகே, இந்த ஏப்ரல் மெச்சூரிட்டி ஆயிடுச்சு ஸ்கீமு. ஸோ நகை எடுக்கலாம்னு நினைக்கும் போது அக்ஷய திருதி சொல்லிட்டு நான் கேலண்டர்ல பார்த்ததால என் ஹஸ்பண்டும் அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம நகை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம போயிட்டு ஜுவல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அன்னைக்கு போனோம். சென்னையில தான் அம்மா வீடுங்கிறதால அம்மா வீட்டுல நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். சரி, இந்த அக்ஷய திருதிக்கு இப்போ புதுசா சென்னையில ஷோரூம் திறந்திருக்காங்க. ஸோ நிறைய டிசைன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ சென்னையிலேயே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணி போயிருந்தோம். இந்த வேகாத வெயில்ல கேப் புக் பண்ணி அம்மாவையும் என்னோட 6 மாச கை குழந்தையும் தூக்கிட்டு போயிருந்தேன். நாங்க போன உடனே சிட்டு ஸ்கீம்ல சிட்டு முடிஞ்சதால நாங்க நகை எடுக்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அவங்க சிட்டு ஸ்கீமான்னு சொல்லிட்டு எங்களை ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து காமிச்சாங்க. என்னுடைய சிட்டு ஸ்கீம் பாத்தீங்கன்னா நான் 3 சிட்டு போட்டிருந்தேன். 10,000 10,000 சொல்லிட்டு பிரிச்சு பிரிச்சு போட்டா நம்மளுக்கு கையில காசு கிடைக்கும் போது கட்டிக்கலாம். மொத்தமா கட்ட கஷ்டமா இருக்கும்ன்றதால நான் எப்பவுமே பிரிச்சு பிரிச்சு தான் போடுவேன். மொத்தம் 30,000 நான் போட்டிருந்தேன் 3 சீட்டா. என்னோட அமௌண்ட் மட்டும் இல்லாம என்னோட ஹஸ்பண்டோட அமௌண்ட்டும் சேர்த்து தான் நாங்க சீட்டு கட்டிட்டு இருந்தோம். மொத்தம் 3 சீட்டோடைய கிராம் வெயிட் பாத்தீங்கன்னா 46.400 கிட்ட வந்திருந்துச்சு. அதாவது 5.25 சவரன் கிட்ட வந்திருந்துச்சு. நான் என்ன பிளான் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா 5 சவரனுக்கு ஒரு நெக்லஸும் மிச்சம் ஒரு 3/4 பவுன் இருக்கு இல்லையா, அது கூட ஒரு 2 கிராம் போட்டேன்னா ஒரு சவரம் வந்துடும். அந்த ஒரு சவரனுக்கு என்னோட குழந்தைக்கு செயின் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டு போயிருந்தேன். 36 கிராம்க்கு ஒரு நெக்லஸ் எடுத்தேன். அதுக்கு 4 கிராம்ல பேக் செயின் போடணும்னு சொன்னாங்க. அதாவது 1/2 சவரம் கிட்ட பேக் செயின் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். டோட்டலா 40 கிராம் வந்துச்சு. 36 கிராம் நெக்லஸும் 4 கிராம் பேக் செயினும் சேர்த்தா 40 கிராம், அதாவது 5 சவரம் கிட்ட வந்துரும். நம்ம கால்குலேஷன் படி இது வந்துருச்சு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டேன். மிச்சம் 6 கிராம் இருக்கு, அது என்ன பாக்குறீங்கன்னு கேட்கும் போது அம்மா என்ன சொன்னாங்கன்னா கம்பல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்ததால கம்பல் செக்ஷன் போய் கம்பல் பார்த்துட்டு இருந்தேன். கம்பல் பார்க்கும்போது 6 கிராம்ல ஒரு லக்ஷ்மி வச்ச மாதிரி ஒரு கம்பல் வாங்கிட்டேன். அப்புறம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு டெய்லி யூஸ் போடுற மாதிரி ஒரு கம்பல் பார்த்து எடுத்துக்கோ, அதுக்கு நான் பே பண்ணி உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லவே சரி நான் ஒரு 4 கிராம்ல அதாவது 1/2 சவரத்துல ஒரு கம்பல் டெய்லி யூஸ்க்கு போற மாதிரி ஃபேன்சி டைப்ல நான் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு 1 by 1 காட்டுறேன், நீங்க பாருங்க. இதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது ஒரு பெரிய குழப்பம். எல்லாம் முடிச்சுட்டு பில் போடலான்னு இருக்கும் போது ஒருத்தர் வந்தாரு. அவர் சின்ன பையன் மாதிரி தான் இருந்தாரு பாக்குறதுக்கு. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க 30,000 மந்த்லி பே பண்ணிருக்கீங்க, அதுல 2 லேக் கிட்ட நீங்க கேஷே பே பண்ணிருக்கிறதால உங்களால மொத்தமா நகை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டாரு அவரு. இதையும் சிட்டு ஜாயின் பண்ணும் போதோ இல்ல இவ்வளவு நேரம் நகை பார்க்கும் போதோ நீங்க சொல்லலன்னு கேட்டேன். வாயை முடிட்டு கம்முன்னு தான் நின்றுட்டு இருந்தாங்க எல்லாரும். மோஸ்ட்லி நாங்க ஆன்லைன்ல தான் பே பண்ணுவோம். கேஷாவும் பே பண்ணிருக்கோம். அவங்க சொன்ன உடனே எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஜாயின் பண்ணும் போதே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா நகை எடுக்க இப்ப வந்திருக்கோம்ல, இப்பயாச்சும் அவங்க பார்த்து கால்குலேஷன் பண்ணி 46 கிராம் புள்ளி 400 மில்லி வருதுன்னு சொன்னாங்க. அப்பயாச்சும் அவங்க அதை சொல்லியிருக்கணும். நகை எடுத்து பில் போட போகும்போது அவங்க இது மாதிரி சொன்னது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப இவ்வளவு நேரம் நாங்க பாத்துட்டு இருந்தோம், நாங்க என்ன கேனையா இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி பச்சை குழந்தை தூக்கிட்டு உட்காந்துருக்கோம், இவ்வளவு நேரம் நீங்க ஏன் சொல்லல சொல்லிட்டு நான் அங்கேயே அவங்கள கேட்டேன். அதுக்கு சாரி மேடம் மட்டும்தான் சொன்னாங்க. போன டைம் திருப்பி தர முடியுமா, குழந்தை வேற அழ ஆரம்பிச்சுட்டா. சோ சிட்டு அமௌண்ட் ஆச்சு, நம்ம கேஷ் கொடுத்து வாங்குறதா இருந்தா வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பேன். சரி சிட்டு முடிக்கணுமே சொல்லிட்டு வாங்க வேண்டிய கட்டாயத்துல வேற ஒரு நெக்லஸ் பார்த்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன்.
இந்த நெக்லஸ் பாத்தீங்கன்னா 30.900 கிராம் இருந்துச்சு. மொத்தம் 31 கிராம் கிட்ட இருந்துச்சு. அது வந்து 2 சிட்டுக்கு சேர்த்து சொல்லிட்டு நீங்க இத கால்குலேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி 2 சிட்டு வந்து முடிஞ்சிச்சு. 3வது சிட்டு வந்து 15.400 மில்லி கிட்ட இருந்தது எனக்கு. அதுல வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் 2 கம்பலும் ஒரு பேக் செயினும் எடுத்திருந்தேன் அந்த நெக்லஸ்க்கு. பேக் செயின் வந்து 4.1 கிராம் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு கம்பல் வந்து பாத்தீங்கன்னா 4.4 கிராம். அப்புறம் இன்னொரு கம்பல் பாத்தீங்கன்னா 6 கிராம் வந்து எடுத்திருந்தேன். அப்போ அவங்க சொல்லவே இல்லை, இது வந்து 15 கிராம் கிட்ட வரல, இன்னும் 1 கிராம் நீங்க எடுக்க வேண்டியது இருக்கு, நீங்க காயினா வாங்கிக்கிறீங்களான்னு அவங்க என்கிட்ட கேட்கவே இல்லை. நானும் இவ்வளவு நேரம் டைம் ஆயிடுச்சு, குழந்தை அழுத டென்ஷன்ல நானும் வந்து பில் பே பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டேன். சரி வீட்டுல போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு பெரிய கடை வச்சிருக்காங்க, கண்டிப்பா வந்து ஏமாத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட அவங்க வெயிட் செக் பண்ணியே காட்டவே இல்லை. என்ன குழப்பினதால எனக்கும் மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. ஒரு சிட்டோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா 15.478 மில்லிகிராம் இன்டூ 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 46.434 மில்லிகிராம் வந்து அவங்க எனக்கு கொடுக்க வேண்டியது. பட் அவங்க எவ்வளவு கால்குலேட் பண்ணிருக்காங்க, நான் இதுல பில்ல அட்டாச் பண்றேன், நீங்களே பாருங்க. இத போய் கேட்டதுக்கு என்னென்ன கதையோ சொல்றாங்க. 1 கிராம் கம்மியா பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, அது என்ன பண்றதுன்னு எங்களை கேட்கவே இல்லை. வித்தவுட் மை பெர்மிஷன் அவங்க வந்து அன்னைக்கு ரேட்ல கூட மைனஸ் பண்ணாம ஒரு ஆவரேஜ் ரேட்டா போட்டிருந்தாங்க. 7,000 சம்திங் சொல்லிட்டு ஒரு கிராம் ரேட்டு, அதுல மைனஸ் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஜென்யூனா 1 கிராம் கம்மியா வாங்கிருக்கீங்க, அதுக்கு பதிலா நீங்க காயின் வாங்கிக்கோங்க, இல்ல வேற ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாம இந்த அமௌண்ட்ல வந்து அவங்க மைனஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு ரேட் போடாம நம்ம கட்டின அமௌண்ட்ல இருந்து ஒரு ஆவரேஜான ஒரு அமௌண்ட் எடுத்து, இப்போ வந்து நான் கட்டும் போது 6,000 சம்திங் இருந்தது, இப்போ 9,000 கிட்ட வந்துருச்சு. அதுல இருந்து அவங்களே 7,095 ருபீஸை வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம், நீங்களே சொல்லுங்க. அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து எனக்கு 1 கிராம் வந்து 8,980 ருபீஸ்க்கு வித்துச்சு. ஆனா அவங்க வந்து 2,000 ருபீஸ் கிட்ட கம்மியா போட்டிருக்காங்க. எனக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து நான் கோல்டு வாங்கியிருந்தேன்னா 9,000 ருபீஸ் தானங்க. அது எப்படிங்க அவங்க கம்மியா போடுவாங்க? அட்லீஸ்ட் அவங்க கிட்ட அதுக்கு பதிலா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நகையனாவது சொல்லியிருக்கணும். அவங்க குழப்பம் பண்ணதுல எனக்கு மைண்ட் ஃபுல்லா பிளாங்க் ஆனதால அவங்க கொடுத்ததை வாங்கிட்டு வந்து வீட்டுல தான் செக் பண்ணேன் நானு. செக் பண்ணி பார்த்த உடனே எனக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா 2 பில் அமௌண்ட்டையும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது 45 கிராம் பிளஸ் வந்து 400 மில்லி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 800 மில்லி கிட்ட கம்மியா இருந்துச்சு. அது போய் எங்க அம்மா உடனே தங்கமயில் பக்கத்துலயே இருக்கிறதால எங்க அப்பாவை கூட்டு போய் கேட்டதுக்கு இந்த கணக்கு அந்த கணக்கு சொன்னாங்களே தவிர அவங்க பண்ண தப்பு அவங்க சொல்லவே இல்லை. அப்போ கூட எங்க அம்மா கேட்டாங்க, அந்த 1 கிராம் வந்து எனக்கு கொடுத்துருங்க, அதுக்கு பதிலா நீங்க எவ்வளவு காசு கட்டணும்னு சொல்றீங்களோ அதை நான் என்ன ஒரு 6,000 5,000 தானே வரும், நான் கட்டிக்கிறேன், எப்படி பார்த்தாலும் எனக்கு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் இடிக்குதுன்னு சொன்னதுக்கு பில் போட்டதுலாம் எங்களால மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களால பேச முடியாம திருப்பி வந்துட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹால்மார்க்கு எல்லாம் சார்ஜ் போட்டிருக்காங்க. எந்த கடையிலுமே ஹால்மார்க்கு சார்ஜ் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஒரு ஸ்டட்டுக்கும் தனித்தனியா ஜிஎஸ்டி போட்டு இவ்வளவு அமௌண்ட் சப் டோட்டல் சொல்லி போட்டிருக்காங்க. மொத்தமா ஒரு அமௌண்ட் போட்டு அதுக்கு ஒரு ஜிஎஸ்டின்னு போட்டிருக்காங்க. இவங்க என்ன கால்குலேஷன் பண்றாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அவங்க எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. இதுக்கு மேல ஒரு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க, சப் டோட்டல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மொத்தமா எல்லாத்தையும் கூட்டிட்டு கீழே பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி சிஎஸ்டி எல்லாமே போட்டிருக்காங்க, நீங்களே பாருங்க. இதுல வந்து 1,10,000 வந்து நான் சிட்டி ஸ்கீம்ல மைனஸ் பண்ணிடுறேன், மிச்சம் 855 மட்டும் நீங்க கட்டுங்க, அதாச்சும் ஒரு சீட்டுக்கு மட்டும் நீங்க இதை கட்டுங்கன்னு சொன்னாங்க. அப்பயே நான் கேட்டேன், எப்படிங்க வந்து நீங்க அதுக்கான வேஸ்டேஜ் வந்து 75% இருக்கும் தானே, 25% வேஸ்டேஜ் நாங்க தானே கட்டணும், இது எப்படிங்கன்னு கேட்டதுக்கு வந்து அதெல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ப நீங்க பாக்குறது வந்து ஒரு சீட் அமௌண்டோடைய கிராம் வந்து 15.400 சம்திங். ஆனா அவங்க 14.600 தான் போட்டு கொடுத்திருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா இது 2 சீட் அமௌண்ட் 30.960 கிராம், அதாவது 31 கிராம் கிட்ட வந்துச்சு. இதுல அவங்க கரெக்டா தான் போட்டு கொடுத்திருந்தாங்க. 4% வேஸ்டேஜ், அது வந்து 16% வேஸ்டேஜ், அது வந்து 25% நம்ம கட்டணும், அதாச்சும் 4% வேஸ்டேஜ் கட்டணும் பிளஸ் ஜிஎஸ்டி கட்டணும்னு சொன்னாங்க. அது வந்து 15,000 சம்திங் வந்தது, அதையும் நான் கட்டிட்டேன். பிளஸ் அதுல இருக்க ஒரு 800 சேர்த்து 16,570 ருபீஸ் எவ்வளவு நான் கட்டியிருந்தேன். அதையும் நான் அட்டாச் பண்றேன் பாருங்க. இந்த மாதிரி வந்து 3/4 கிராம் கிட்ட, அதாவது 800 மில்லி வரைக்கும் அவங்க வந்து அதுல மைனஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிட்டு கட்டுறதே கொஞ்சம் கொஞ்சமா கிராம்ஸ் சேர்த்து வைக்கதான்.
அவங்க இந்த மாதிரி பண்றது இது எந்த விதத்துல நியாயம் நீங்களே சொல்லுங்க. இதுதான் எங்க அம்மா போய் கேட்டதுக்கு வந்து நீங்க சிட்டு வந்து இவ்வளவு கட்டிருக்கீங்க, ஆனா இவ்வளவுதான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னு அவங்களே தெளிவா போட்டு கொடுத்த கால்குலேஷன் நீங்களே பாருங்க. ஒரு 100 மில்லி அதிகமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணா கூட அந்த 100 மில்லிக்கு அவங்க காசு வாங்காமல விட்டுருவாங்க நீங்களே சொல்லுங்க. ஆனா 770 மில்லி வந்து அவங்க கம்மியா கொடுத்துருக்காங்க. அது எந்த விதத்துல நியாயம்? அதுவும் இல்லாம நான் கட்டின அமௌண்ட்ல இருந்து ஒரு அமௌண்ட் அவங்களா வந்து எடுத்து போட்டு 7095 ருபீஸ்ன்னு எடுத்து போட்டு உங்களுக்கு 5463 ருபீஸ் வந்து அதுல மைனஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. இது வந்து கிட்டத்தட்ட 3/4 கிராம் வருது. இந்த 3/4 கிராம் வந்து அவங்க நம்மளுக்கு சும்மா கொடுப்பாங்களா? இதுலயும் ஆவரேஜா ஒரு அமௌண்ட்டை போட்டு அதுல மைனஸ் பண்ணிருக்காங்க. ஒரு கர்சனுக்கு கூட அவங்க வந்து இந்த மாதிரி நாங்க மைனஸ் பண்ணவான்னு கேட்கவே இல்லை. அப்படி கேட்டிருந்தாங்களா மேற்கொண்டு நான் வந்து 230 கிராம் போட்டு 1 கிராம்ல ஒரு காயின் ஆச்சு எடுத்து வச்சிருப்பேன். ஃபியூச்சருக்கு எனக்கு யூஸ் ஆயிருக்கும். ஏன்னா தங்கம் என்ன இப்ப 7000 விக்குது, 9000 கிட்ட வந்துருச்சு இல்லையா? அவங்க எப்படி அது வந்து ஆவரேஜ் அமௌண்ட் போட்டு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் எக்ஸ்ட்ரா 1 கிராம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன நீங்க சீட்டு கட்டின அதனால உங்களுக்கு 7095 ருபீஸ்க்கு நான் 1 கிராம் தரேன்னு நான் சொல்லுவாங்க சொல்லுங்க? அதுவும் இல்லாம டேமேஜ் ஆன பீஸ் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் சொல்றேன் பாருங்க. இந்த ஸ்டெட் தான் 4 கிராம்ல நான் எடுத்திருந்தேன். 4.400 மில்லி இருந்தது. இதை பார்த்தா அவங்க செக் பண்ணாமலே கொடுத்துருக்காங்க. திருவாணி வந்து பின்னாடி உழலுது. நான் போட்டு திருவாணியை தான் கையோட கழண்டி வர மாதிரி இருந்துச்சு. 2 ஸ்டெட் ஒரு நெக்லஸ் பிளஸ் பேக் செயினோட நான் மொத்தம் 45 கிராமுக்கு வாங்கியிருந்தேன். இதுல நெக்லஸ்லயும் ஒரு டேமேஜ் இருந்துச்சு. இது வந்து நெக்லஸ் நான் வாங்கிட்டு வரும்போது நல்லா இருந்துச்சு. ஆனா கையில எடுத்து போடலாம் போது அந்த கீழே சலங்க மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது தனியா கழண்டு வந்துருச்சு. இதெல்லாம் அவங்க தானே செக் பண்ணி கொடுக்கணும். டேமேஜ் ஆன பீஸ் போய் யாருன்னா சேல்ஸ் பண்ணுவாங்களா? நான் உடனே பார்த்ததால போச்சு. இதுவே நான் வாங்கி வந்து வச்சுட்டு 1 மாசம் கழிச்சு பார்த்திருந்தேன்னா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? எனக்கு நஷ்டம் தான். இந்த கீழக்க 6 கிராம் ஸ்டெட் நல்லா தான் இருந்துச்சு. அதனால நான் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. உடனே நைட் 8 o'clock நான் ஓடி போனேன். நம்ம அவ்வளவு பணம் கொடுத்து வாங்கியிருக்கோமே, கஷ்டப்பட்டு ஒரு சிறுக சிறுக சேமிச்சு வச்சுதானே மாசம் மாசம் நம்ம சிட் அமௌண்ட் போட்டோம், இப்படி நாசமா போதே நம்ம போட்ட காசுலாம் சொல்லிட்டு உடனே 8 o'clock நான் ஓடி போய் ஷாப்ல இந்த மாதிரி டேமேஜ் ஆன பீஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லும் போது அவங்க ரியாக்ஷனை பார்க்கணும். அப்படி கொடுமையா இருந்தது. ஆசைப்பட்டு நம்ம நகை வாங்குறோம், அதை போய் இப்படி டேமேஜா கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க யாருமே வாயவே திறக்கவே இல்லை. எப்படி மேடம் மறந்துருக்கோம் அப்படின்னு அசால்ட்டா கேக்குறாங்க. அதாங்க நீங்க கொடுத்த பொருளோட லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த ஸ்டெட் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திருவாணி திருவியும் அப்படியே எடுத்தா உழருது. அதோட திருவாணி எடுத்தீங்கன்னா அப்படியே கையோட வருது. இது காதுல போட்டீங்கன்னா எங்கன்னா விழுந்துராதா? அப்போ இது 2 கிராம் எவ்வளவு விக்குது இன்னைக்கு? 18,000 கிட்ட 20,000 ஜிஎஸ்டி அது இதுன்னு வந்துரும். இந்த சலங்கை தான் பாத்தீங்கன்னா தனியா வந்துருந்துச்சு. இந்த மாதிரி கூட செக் பண்ணாம யாருன்னா கொடுப்பாங்களா சொல்லுங்க? எனக்கு குழப்பி விட்டதால நான் எடுக்க வேண்டிய நெக்லஸ்ல இருந்து இதை எடுக்க வச்சாங்க அவங்க வேணும்னே. இதுவும் டேமேஜ் ஆன பீஸா கொடுத்துருக்காங்க. நான் 1 மாசம் கழிச்சு பாத்துருந்தாங்கன்னா அவங்க எனக்கு காம்பன்சேட் பண்ணிருப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. ஒரு ரூபாய்க்கும் எல்லாருமே கஷ்டப்பட்டு தாங்க சீட்டு கட்டுறோம். வரவங்களுக்கு ஒரு நல்ல பொருளை குடுத்தீங்கன்னா உங்களோட கடை பேர் நல்லா தானே இருக்கும். ஆனா கண்டிப்பா நான் ப்ரீவியஸா எடுத்த கடையிலாம் எனக்கு இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஒரு பொருள் கூட எனக்கு இன்னைக்கு வரைக்கும் டேமேஜ் ஆனதே கிடையாது. அப்புறம் சரி டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் தங்கமணி ஷோரூம்ல நைட் 8 o'clock போயிட்டு இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாம 1 கிராம் நீங்க கம்மியா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவங்க திருன்னு முழிக்கிறாங்க. என்னை கேட்காம எப்படி 3/4 கிராம் கிட்ட நீங்க கம்மி பண்ணுவீங்க, அமௌண்ட்ல எப்படி நீங்க அதை டேலி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க எதுவுமே பேசவே இல்லை. சரி ஓகே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கை குழந்தைய வேற வீட்டுல விட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நான் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நெக்லஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். சரி அந்த 6 கிராம் கம்பல் வந்து நல்லா இருந்துச்சு. மொத்தம் 46 கிராம் தானே, அதனால 40 கிராமுக்கு அதாவது 5 சவரத்துக்கு இந்த நெக்லஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் சொன்ன கதையே திருப்பி சொல்லி 2 சீட்டை 3 தான் நீங்க வாங்க முடியும், இந்த 40 கிராம் நீங்க வாங்கலாம், 31 கிராம் மட்டும் லெஸ் பண்ணிப்போம், மிச்சம் இருக்கிற 9 கிராமுக்கு நீங்க அமௌண்ட் தான் பே பண்ணணும்னு சொல்றாங்க. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. கடைசியா 32 கிராம் 1 கிராம் எக்ஸ்ட்ரா போட்டு இந்த நெக்லஸ் நான் எடுத்திருந்தேன். இது 2 சீட்டோடைய கதை தான். இந்த கம்பல் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 3வது சீட்ல ஒரு கம்பல் வாங்கி அது டேமேஜ் ஆச்சு இல்லையா, அதுக்கு பதிலா வாங்கினது. அதை வந்து 4.4 மில்லி இருந்தது பழைய கம்பல். இது வந்து ஒரு 500 மில்லி கம்மியா இருந்ததால அதுக்கு பதிலா 500 மில்லிக்கு எனக்கு வந்து ஒரு கோல்டன் காயின் கொடுத்தாங்க.
அப்போ நான் கேட்டேன், ஒரு 800 மில்லி கிட்ட எனக்கு கம்மியா இருக்கு, அதுக்கும் காயின் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அதை காதுலயே வாங்கவே இல்லை. மேடம் 11 o'clock ஆயிடுச்சு, கடையை சாத்தணும் தான் சொன்னாங்களே தவிர அந்த 800 மில்லிக்கு எனக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. நெக்ஸ்ட் இது வந்து 6 கிராம் கம்பல் வந்து ஸ்டோன் எல்லாம் லெஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க. அந்த ஸ்டோனுக்கு வந்து 220 rupees கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. ஃபைனலா இந்த நெக்லஸ் தான் நான் நைட் 11 மணிக்கு அந்த பழைய நெக்லஸ் டேமேஜ் ஆன பீஸ் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு பதிலாக இதை நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரெண்டும் சிமிலரா ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வந்து 30.950 மில்லி இருந்தது, அதாச்சும் 31 கிராம் இருந்துச்சு. இது வந்து 32 கிராம், 1 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இப்போ அது 2 சீட்டோட அமௌண்ட் வந்து எனக்கு 31 கிராம் வந்தது. ஆனா இது 32 கிராம் இருக்கிறதால அந்த 1 கிராம் வந்து நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், இன்னொரு சீட்டுக்கு நீங்க 800 கிராம் கிட்ட லெஸ் பண்ணீங்க இல்லையா, நீங்க அதை காயினா கொடுத்துருந்தீங்கன்னா நான் அதை வாங்கியிருந்தேன்னா நான் வந்து ஜிஎஸ்டியும் அதுக்கான வேஸ்டேஜ் மட்டும் கட்டி வாங்கியிருப்பேனே அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க பதிலே எதுவுமே சொல்லல. எக்ஸ்ட்ரா வாங்கின 1 கிராமுக்கு வந்து 8,980 rupees பிளஸ் வேஸ்டேஜ் பிளஸ் ஜிஎஸ்டி கட்டி தான் இந்த நெக்லஸ் நான் வாங்கினேன். அதுவே எனக்கு 10,000 மேல வந்துருச்சு. அப்போ எனக்கு மட்டும் இன்னொரு சீட்ல அவங்க எப்படி 7,095 rupees வந்து லெஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. கேட்டா நீங்க சிட்டு கட்டினீங்க, அதுல இருக்க ஆவரேஜ் அமௌண்ட் தான் நாங்க லெஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. 1 கிராமுக்கு இன்னைக்கு என்ன ரேட் விற்குதோ அதுக்கான கிராமும் அதுக்கப்புறம் வேஸ்டேஜ் பிளஸ் ஜிஎஸ்டி அது நீங்க கட்டி தான் ஆகணும். நாங்க வேற வழியே இல்லாம நைட்டு 11 மணி ஆனால நான் 10,000 rupees கட்டிட்டு தான் இதுக்கு வந்தேன் நானு. அதுவும் இல்லாம இன்னொரு ஸ்கீம் வேற ஜாயின் பண்ணுங்கன்னு வேற சொல்றாங்க, மனசாட்சியே இல்லாம. 800 மில்லி வரைக்கும் என்னை ஏமாத்திட்டாங்க. எல்லாரும் சீட்டு லாபத்துக்கு போடுவாங்க, நான் மட்டும் தான் நஷ்டம் இருக்கேன். ஏன்னா என்னோட பெர்மிஷன் இல்லாம அவங்க லெஸ் பண்ணது என்னை பொறுத்தக்கும் என்னை ஏமாத்தினாங்கன்னு தான் நான் சொல்லுவேனே. இனிமே தங்கமணி பக்கம் தலை வச்சே படுக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன். அதுவும் இல்லாம டிஜிகோல்ட்ல உங்களுக்கு ரிவார்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு டிஜிகோல்ட்லயும் ஜாயின் பண்ண வச்சுட்டாங்க. அது எப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் நகை எடுக்கும் போது எனக்கு வந்து பில் பண்ண இல்லையா டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி, அப்போ வந்து ஒரு 300 rupees வந்து ரிவார்ட் ஆயிருக்கு, டிஜி கோல்ட்ல ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தெரியாதனமா டிஜி கோல்ட்லயும் நான் வந்து இப்போ ஜாயின் ஆயிட்டேன். செம்மையா பிரெயின் வாஷ் பண்றாங்க. இப்ப அதை என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. எக்ஸ்ட்ரா 200 ரூபாய் வேற போட்டு வச்சுட்டேன். போனா போதுன்னு அப்படியே விட்டுடணும். இனிமேல் தங்கமயில் பக்கம் தலை வச்சு படுக்கிற மாதிரி எண்ணமே இல்லை எனக்கு. அப்புறம் டிஜி கோல்ட்ல எடுக்க போகும்போது அதுக்கு ஒரு வேஸ்டேஜ், அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி கொடுக்கறதுக்கு இந்த 200 ரூபாய் போனா பொண்ணு விட்டுலான்னு இருக்கேன். இந்த தங்கமயில சீட்டுக்கு சேர்ந்து எனக்கு நஷ்டம் ஆனதுதான் மிச்சம். இந்த நெக்லஸ் செட்டு எத்தனை நாளைக்கு நல்லா இருக்கும்னு தெரியல. இது எப்போ வந்து டேமேஜ் ஆகணும் எனக்கு தெரியல. டோட்டலி சீட்ல சேர்ந்ததே வேஸ்ட் போல இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு சீட்டு கட்டினதுக்கு இது அவ்வளவு பணத்துக்கு ஒர்த் இல்லைன்னு தோணுது. இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி தங்கமயில பத்தி இந்த மாதிரி வீடியோ போட்டவங்க வீடியோ எல்லாம் டெலிட் பண்ண வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எனக்கும் த்ரெடனிங் வருமானு தெரியாது. ஆனா அவங்க பண்ணதை தான் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு பில்லிங் பண்ணவே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் வேஸ்டா போச்சு. இந்த பில்லு அந்த பில்லு சொல்லிட்டு என்னை ரொம்ப நேரம் காக்க வச்சாங்க பில்லிங் பண்றதுக்கு. டோட்டலி தங்கமயில் போனதே வேஸ்ட்டுங்க. அங்க சீட்டு கட்டுறதும் வேஸ்ட். என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய்.